ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் லாஸ்ட் 3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கார்ட்டூன் எடிட் பற்றி தான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ எங்கள் வீட்டில் என்னோடய சிஸ்டர் வந்து இது மாதிரி பண்ணி கேட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிஎன்ஜி அப்லோட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நார்மல் கேர்ள் ஃபோட்டோவை எப்படி இது மாதிரி கார்ட்டூனாக எடிட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ இது வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோக்கு இது மாதிரி லைக் பண்ணி ப்ளூ கலர் மாற்றிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ரெட் கலர், அதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இது மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னு இருக்கும், அந்த கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நைஸ் இல்லை சூப்பர் அப்படின்றது 2 கமெண்ட்டில் எதனா ஒன்று கமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ மறக்காத எல்லோரும் இதை பண்ணிவிடுங்க. கைஸ், ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணோன்னே எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை உங்களோட கேலரியிலேருந்து எடுத்துக்கங்க. ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலே வந்து டிக் ஐக்கான் மாதிரி இருக்கும், உங்கள் ஃபேஸை கரெக்டாக கிளியராக இருக்க மாதிரி பார்த்துங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு பாக்ஸ்குள்ளே செட் பண்ணி மேலே டிக் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் ஃபோட்டோ வந்து கார்ட்டூனாக வந்து இது மாதிரி மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா லோட் ஆனோடனே இது மாதிரி மாறிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அந்த சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் 2 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் எ ஃபோட்டோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதோட பேக்ரவுண்ட் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், ப்ளஸ் இதோட இமேஜஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். எல்லா இமேஜஸுமே கொடுத்துருக்கேன், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து ரீசைஸ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம எடிட் பண்ணதில்ல, ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணுறேங்க, இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஆட் ஏ ஃபோட்டோ கொடுத்திங்கன்னா வந்துடும் உள்ளார. ஸோ இதில் வந்து கட் அவுட் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து அந்த பர்சன் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கும். அண்ட் சேம் டைம் உங்களோட ஹேர் கரெக்டாக செட் ஆகிருக்காம பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபோட்டோ நல்லாயிருக்கும் பார்க்க. ஏன்னா கேர்ள் ஃபோட்டோ, பாய்ஸ் ஃபோட்டோ வந்து அந்தளவுக்கு தெரியாது, கேர்ள் ஃபோட்டோ வந்தால் கண்டிப்பாக தெரியும். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹேரு, ஃபேஸு, நெக் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மீது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அகைன் இப்போ நம்ம ரீசைஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் எங்கள் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்க. சப்போஸ் எக்ஸஸாக எதனா பார்ட்ஸ் இருந்தால் மேலே அந்த எரேஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அந்த எரேஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக இந்த ஃபோட்டோவை பார்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே பார்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அவுட்டரை வந்து 0 ஆக்கிட்டு இன்னரை வந்து ஒரு 10 இல்லை ஒரு 9 வச்சுட்டு டிக் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டு வேணுன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான நேமோ இல்லை உங்களோட எடிட்டிங் பேஜ் நேமோ எந்த நேம் வேணுமோ என்ட்ரு பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். மேலே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மிடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கேலரியில் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் முன்னாடி எப்படி இருந்த ஃபோட்டோ இப்போ எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ கேலரியில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் இது. ஸோ இதுதான் நம்ம கார்ட்டூனாக மாற்றிருக்கோம். இது மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வேணாலும் இது மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மொபைல்லையே இது மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணலாம். இதுக்கு தேவையான இமேஜஸ், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நார்மலான ஒரு கேர்ள் ஃபோட்டோவை எப்படி இது மாதிரி கார்ட்டூனாக எடிட் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அவள் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.